ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான வீடியோ என்ன அப்படின்னா, நம்ம எல்லா பேருக்கும் பிடிச்ச நம்ம தளபதி சிஎம் ஆயிட்டாங்க ஒரு வழியா. ஸோ அவங்க குடுத்திருந்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்றது நெறையா இருக்கு. கண்டிப்பா அத அவர் வந்து நிறைவேத்த தான் போறாரு. அதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட சேனல் சார்ந்து இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு இல்லாத நெறைய பேர் இருக்காங்க. அண்ட் வேலை தேடிட்டு இருக்கக்கூடியவங்க இருக்காங்க. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் டிஎன்பிஎஸ்சி இந்த மாரி நெறைய எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணி ரொம்ப சோர்ந்து போயிருக்காங்க. பட் இப்போ நமக்கு பிடிச்ச ஒரு சிஎம் வந்திருக்காங்க அப்படினால, நமக்கு வேலை வாய்ப்புலயோ, அதுல கிடைக்கக்கூடிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிக்கோ நெறையா நமக்கான நன்மைகள் நடக்கும் அப்படின்றத நம்ம நம்புறோம். அது சம்பந்தமாவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம தளபதி நெறைய ஸ்டேட்மெண்ட் வந்து விட்டிருந்தாங்க. ஸோ அதுல நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் அந்த வாக்குறுதிகள்ல நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கப்போது, அத நம்ம எப்படி பெறணும் அப்படின்றதுமே ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன கிளிம்ப்ஸ் மாதிரி தான் இந்த வீடியோ அப்படின்றது. நான் உங்களுக்கு என்னென்ன அப்படின்ற தேவையான விஷயங்கள்லாம் சொல்லிறேன். மெயினா இன்கேஸ் ஃபர்ஸ்ட்டு இந்த வீடியோ பார்க்குற நீங்க எம்ப்ளாய்மென்ட்லாம் நான் இதுவரைக்கும் சரியா பதிவு பண்ணல அப்படின்னா, தயவுசெய்து இந்த வீடியோ பார்க்குற அடுத்த செகண்டே பதிவு பண்ண ஆரம்பிச்சுருங்க. அது மாரி இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்முமே நான் தனியா வந்து வீடியோ கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். அதையுமே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போ இதுக்கு நீங்க நேரடியா போய் குடுக்கணுன்ற தேதி முதற்கொண்டு நம்ம சேனல்ல நான் உங்களுக்கு அப்டேட் வந்து பண்ணிடுறேன். ஸோ மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இத்தன நாள் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு பழைய ஒரு மெத்தட்ல இருந்துச்சு. அதாவது என்னன்னா, எம்ப்ளாய்மென்ட் மெத்தட்ல நம்ம அப்ளை பண்ணுவோம். அதாவது நீங்க வந்து 10த் இப்போ 12த் டிகிரி இந்த மாரி ஒரு கேட்டகரி இருக்கும். அதுக்கு அதிகபட்சம் வந்து காலேஜ் வரைக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு ரூ. 1200 அதாவது ஒரு மாசத்துக்கு ரூ. 600 2 மாசத்துக்கு சேர்த்து ரூ. 1200 தான் போட்டுட்டு இருந்தாங்க. பட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட டிவிகே அரசாங்கம் வந்து நமக்கு ஒரு புதிய ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து விட்டிருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் வைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய பெய்டு இன்டர்ன்ஷிப் நெறைய நமக்கு தேவையான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வேலையே இல்லன்னு கஷ்டப்படுறவங்களுக்கு நெறைய ஆப்பர்ச்சுனிட்டீஸ கிரியேட் பண்ணி தந்திருக்காங்க. அத பத்தின டீட்டெயில்டும் வந்து பார்ப்போம். ஸோ இதுல என்ன மாதிரி அமௌண்ட் வந்து கிடைக்கும் அப்படின்றமே நான் வந்து சொல்றேன். இன்கேஸ் சில பேருக்கு டவுட் வரும் ப்ரோ நான் ஏற்கனவே வேலைவாய்ப்புல அந்த ஸ்கீம்ல நான் வந்து காசு வாங்கிட்டு இருக்கேன் ஏற்கனவே. ஸோ இப்ப எனக்கு எப்படி அப்டேட் ஆகும்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு நீங்க எந்த அப்டேஷனும் பண்ணதில்ல. இப்ப புதுசா நியூவா நீங்க வந்து அப்ளை பண்ண போறவங்க மட்டும் இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்க. நான் உங்களுக்கு என்ன ஏது அப்படின்றதுமே சொல்றேன். ஓகே. இதுதான் அதுக்கான ஒரு வாக்குறுதிக்கான இமேஜஸ். நான் அத உங்களுக்கு ஷோ பண்றேன். கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா, பிளர்ரா தான் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு மார்க் பண்ணி ஷோ பண்றேன். நெறைய விஷயங்கள் சுகாதாரம், விவசாயம், சமூக பாதுகாப்பு இருக்கு. பட் நமக்கு தேவையான மெயினான விஷயங்கள் இளைஞர்கள் மற்றும் வேலைவாய்ப்பு. ஸோ நமக்கு அதுதான் ரொம்ப மெயின். ஸோ இந்த இளைஞர்கள் மற்றும் வேலைவாய்ப்பு செஷன்ல இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட்டு சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, வேலையில்லா பட்டதாரிகளுக்கு மாசம் ரூ. 4000 அதாவது டிப்ளமோ முடிச்சவங்களுக்கு 2500 ஸோ டிப்ளமோக்கு மேல முடிச்சிருக்க டிகிரி முடிச்சக்கூடியவங்களுக்கு ரூ. 4000 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, மாத உதவித்தொகை தரலாம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க இந்த வாக்குறுதி. ஸோ இது இப்போ நமக்கு அஃபிஷியலா வரவும் போகுது கொஞ்ச நாள்ல. ஸோ அதனால எல்லா பேருமே ரெடி ஆகிக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் கீழ குடுத்துருக்கேன். டவுன்லோட் பண்ணி இப்பயே வச்சுக்கோங்க. எப்போ ஃபில் பண்ணணுன்றதையுமே நான் உங்களுக்கு சொல்லி தந்துடுறேன். ஸோ ரெடியா நீங்க வச்சுட்டீங்கன்னா போதும். ஓகேங்களா? இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு என்ன நன்மைகள் அப்படின்னா, ஆல்ரெடி இப்போ கரண்ட்டா டிகிரி முடிச்சவங்களுக்கே வந்து ரூ. 600 தான் அப்படின்றது பழைய கவர்மெண்ட் நமக்கு தந்துட்டு இருந்தாங்க. பட் இப்போ நமக்கான டிவிகே கவர்மெண்ட் வந்து வேலை இல்லாத பட்டதாரிகளுக்கு ரூ. 4000 கிட்டத்தட்ட நம்ம வாங்கிட்டு இருந்த அமௌண்ட்ல இருந்து 4 மடங்கு ஜாஸ்தியா வந்து நமக்கு தரப்படுது. ஸோ இது வந்து ஒரு பெரிய சப்போர்ட் தான். டிப்ளமோ முடிச்சவங்களுக்கு 2500ம், டிகிரி பேஸ்டு முடிச்சவங்களுக்கு 4000ம் தரப்படுது. இன்கேஸ் நீங்க 10த் ஃபெயில் இல்ல 10த் பாஸ் அந்த மாரி கேட்டகரி இருக்கீங்கன்னா, ரூ. 1000 இருந்து ரூ. 1500 வரைக்கும் உங்களுக்கு தரலாம் அப்படின்ற மாரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான ரூல்ஸ் எப்பயும் போல தான். இந்த ரூல்ஸ் உங்களுக்கு தெரியும். வீட்ல யாரும் கவர்மெண்ட் வேல பார்த்துருக்க கூடாது. அதே மாணிக்கே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வேற ஏதாச்சும் வேலையும் பார்த்துட்டு இருந்திருக்க கூடாது. வேலை இல்லாத ஒரு பட்டதாரியா இருக்கீங்க அப்படின்னா, ஸோ இந்த ஸ்கீம நீங்க அப்ளை பண்ணி 3 வருஷம் தொடர்ச்சியா இந்த அமௌண்ட்ட நீங்க வந்து வாங்கிக்கலாம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதே அப்ளிகபிள் தான் இங்கேயும் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 5,00,000க்கான பெய்டு இன்டர்ன்ஷிப் வாய்ப்பு. இதுதான் இருக்கறதுலே ரொம்ப பெரிய விஷயம். ஸோ நமக்கான இன்டர்ன்ஷிப் இப்போ பழைய கவர்மெண்ட்ல நான் முதல்வன் ஸ்கீம் அப்படின்றத நீங்க பார்த்திருப்பீங்கல்ல. ஸோ அதே மாணிக்கே ஒரு அடிப்படை ஸ்கீம்ல தான் உங்களுக்கான ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மாரி வச்சு, அதுல நீங்க பாஸ் ஆயிட்டீங்க அப்படின்னா, ரூ. 5,00,000க்கான உங்களுக்கான போனஸ் அமௌண்ட்டையும் குடுத்து, இன்டர்ன்ஷிப்க்கான அதாவது பெரிய பெரிய கம்பெனி கவர்மெண்ட் மட்டும் இல்லாம, இன்ஃபோசிஸோ, HCLோ அந்த மாரி பெரிய கம்பெனி கூட ஆல்ரெடி நான் முதல்வன் வந்து நெறைய டை அப் வந்து வச்சிருக்காங்கல்ல. சேம் அதே கூட கன்டின்யூ ஆகும். வித் உங்களுக்கான அமௌண்ட்டோட பெய்டு இன்டர்ன்ஷிப்பும் சம்பளத்தோட கிடைக்கும்போது, இது ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி தான். அது போக 5,00,000 அரசு வேலைவாய்ப்புகள் இன்னும் வரைக்கும் நிரப்பப்படாமயே கிடக்கு.
மெயினா டிஎன்இபிலலாம் நீங்க எடுத்துட்டீங்கன்னா, நெறைய வேலைவாய்ப்புகள். நம்ம இப்ப கூட ரீசென்ட்டா வீடியோ போட்டிருந்தோம் வெப்சைட்ல கூட. ஸோ அதுல கூட நீங்க வந்து பார்த்திருப்பீங்க. எக்ஸாம் வைக்கிறோம்னு சொல்லிட்டு இன்ன வரைக்கும் வைக்கவே இல்ல. அதே மாணிக்கு போக்குவரத்து துறையிலயும் வைக்கல. நெறைய டிபார்ட்மெண்ட் இப்படி நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நெறைய ஜாப்ஸ் வந்து சும்மா தான் கிடக்கு. என் டிஎன்பிஎஸ்சி அடிப்படையில 2,00,000 வேலைவாய்ப்புகள் நிரப்பப்படாம தான் கிடக்கு. எல்லா வேலைவாய்ப்புகளுமே நிரப்பப்படும். முக்கியமா தமிழர்களுக்கு அதுல முன்னுரிமை தரப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் நீங்க தொழில் தொடங்குறதா இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு ரூ. 25,00,000 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, கவர்ன்மெண்ட் சைடுல லோன் ஸ்கீம் வந்து பெறலாம். ஒரு பட்டதாரியா இருக்கீங்கன்னா, உங்ககிட்ட கரெக்ட்டான ஒரு ப்ராஜெக்ட் வந்து இருக்கு. அத கரெக்ட்டா நீங்க எக்ஸிக்யூட் பண்ணா, நீங்க எந்த மணியும் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். ஏன்னா, இப்ப அடுத்து டிஎன்பிஎஸ்சி டிசம்பர் மாசம் வரப்போது. ஒரு நியூ கவர்ன்மென்ட்டும் லான்ச் ஆயிருக்காங்க. ஸோ அதனால இந்த டிஎன்பிஎஸ்சியா இருக்கட்டும், அடுத்து வரக்கூடிய கவர்ன்மென்ட் எக்ஸாம்ஸா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே நீங்க வந்து அப்ளை வந்து பண்ணுங்க. ட்ரை பண்ணுங்க. ஏன்னா இதுவரைக்கும் இருந்த மாதிரியான நிலைமைகள் இல்லாம, நான் சொல்றது புரியும்னு நெனைக்கிறேன். இதுக்கப்புறம் புதுசா இருக்கனால எல்லாமே நேர்மையாவும், ரொம்ப டிரான்ஸ்பரண்டா இருக்கும் அப்படின்றது தான் எல்லாரோட எதிர்பார்ப்பும். முக்கியமா இந்த வாக்குறுதிகள் எல்லாமே நிறைவேத்தப்படும். அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் நான் கீழ குடுத்திருக்கேன். அதுவும் இருப்போம். ஸோ ஐ மீன் இப்ப கரண்ட்டா நீங்க வேலை இல்லாத ஒரு ஆட்களா இருக்கணும். இல்ல வேலை தேடிட்டு இருக்கிற ஒரு ஆட்களா இருக்கணும். அதையும் சொல்லியிருக்காங்க. அதையும் நீங்க வந்து பார்த்துக்கோங்க. அதே மாணிக்கு உங்க பேர்ல தான் பேங்க் அக்கவுண்ட் இருக்கணும். அப்பா பேரு, அம்மா பேரு, அண்ணன் பேர்ல இருக்கக்கூடிய பேங்க் அக்கவுண்ட்க்கு அமௌண்ட் தரப்படாது. ஸோ அந்த பேங்க் அக்கவுண்ட் அப்படின்றது கவர்ன்மெண்ட் பேங்கா தான் இருக்கணும். பிரைவேட் பேங்கா இருக்கு அப்படின்னா, அத வந்து ஏத்துக்க மாட்டோம் அப்படின்றதையும் சொல்ட்டாங்க. இதுதான் இதுக்கான விண்ணப்ப படிவம்ங்க. இந்த விண்ணப்ப படிவத்த ஃபில் பண்ணி தான் பண்ண போறோம். அதே மாதிரி இதுக்கு இன்னொரு ஒரு மெயினான 2 கண்டிஷன் இருக்கு. அந்த 2 கண்டிஷன் என்னன்றமே சொல்லிறேன். மொத கண்டிஷன் இந்த ஒரு வேலைவாய்ப்பு விண்ணப்பத்துக்கு ஐ மீன் இந்த உதவித்தொகைக்கு அப்ளை பண்றதுக்கு நீங்க இன்ஜினியர் முடிச்சிருக்கீங்க, டாக்டர் முடிச்சிருக்கீங்க, லா முடிச்சிருக்கீங்க, அக்ரிகல்ச்சர் படிச்சிருக்கீங்க அப்படின்னா, நீங்க இந்த ஒரு ஸ்கீமுக்கு அப்ளை பண்ண முடியாதுங்க. அத ரொம்ப மெயினா தெரிஞ்சுக்கோங்க. ஆர்ட்ஸ், சயன்ஸ் இல்ல நான் வெறும் 10th தான், டிப்ளமோ தான், 12th தான், என்னால இன்ஜினியர் எதுவும் படிக்க முடியல அப்படின்ற கேண்டிடேட்ஸ் மட்டும் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். பிகாஸ் இன்ஜினியரா இருக்கட்டும் அண்ட் டாக்டர், லா, அக்ரிகல்ச்சர் இது எல்லாமே ஒரு ஹையர் டிகிரியா கவர்மெண்ட்ல கன்சிடர் பண்ணப்படுறாங்க. ஸோ அதனால இன்ஜினியர் முடிச்ச கேண்டிடேட்ஸ் யாரும் இதுக்கு பண்ண முடியாது. நீங்க 10th, 12th டிப்ளமோ, ஆர்ட்ஸ், சயன்ஸ் இந்த கேட்டகரிஸ்ல முடிச்சிருங்க அப்படின்னா, நீங்க தாராளமா இந்த ஒரு வேலைவாய்ப்பு உதவித்தொகைக்கு விண்ணப்பிச்சுக்கலாம். அத தாண்டி வந்து சீனியாரிட்டியும் செக் பண்ணுவாங்க உங்களோட எம்ப்ளாய்மென்ட் கார்டுல. அது எப்படி ப்ரோ பார்க்கிறது அப்படின்னு கேட்பீங்களா? சொல்லித் தரேன். ஓகே. நான் எக்ஸாம்பிளுக்கு ரேண்டமா கூகுள்ல இருந்து ஒருத்தவங்களோட வந்து பார்த்தீங்கன்னா, வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித் துறை. இதுதான் வந்து இதுக்கான அப்ளிகேஷன். ஐ மீன் நீங்க அப்ளை பண்ண ரிஜிஸ்டர் பண்ணக்கூடிய ஃபார்ம் வந்து இதுதான். இப்படிதான் இருக்கும். ஓகே. இதுல என்ன ப்ரோ நமக்கு மெயினான விஷயங்கள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிருக்கக்கூடிய ரிஜிஸ்டர் நம்பர் இருக்கும். அடுத்து ரினியூவல் டேட்டும் நமக்கு வந்து குடுத்திருப்பாங்க. டேட் ஆஃப் பர்த் எல்லாமே இருக்கும். இதுல சீனியாரிட்டி எப்படி செக் பண்றது அப்படின்னா, இவங்க ஃபர்ஸ்ட் பதிஞ்சது பார்த்தீங்கன்னா, சீனியாரிட்டி டேட் வந்து போட்டிருக்காங்க. 15/6/2009. ஸோ 2009ல தான் இவங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து 10th முடிச்சுட்டு இவங்க வந்து பதிஞ்சிருக்காங்க. தமிழ் மீடியம் வந்து முடிச்சிருக்காங்க. அப்போ 2009ல இருந்து 5 வருஷம் கணக்கு பண்ணணும். 10, 11, 12, 13, 14. ஸோ அப்போ 14 அப்படின்றதே எலிஜிபிள் தான். அதாவது என்னன்னா, நீங்க எம்ப்ளாய்மென்ட்ல பதிவு பண்ணி 5 வருஷம் கம்ப்ளீட் வந்து ஆகியிருக்கணும். அப்படி கம்ப்ளீட் ஆனாதான் நீங்க இந்த ஸ்கீமுக்கும் அப்ளை பண்ண முடியும். இல்ல ப்ரோ நான் 2022ல தான் நான் அப்ளை வந்து ஃபர்ஸ்ட் டைமே நான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நீங்க இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ண முடியாது. மினிமம் நீங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணி 5 இயர் கம்ப்ளீட் வந்து ஆகியிருக்கணும். ஓகேங்களா? நான் சொல்றது புரியும்னு நினைக்கிறேன். இந்த சீனியாரிட்டி டேட்ட உங்களோட எம்ப்ளாய்மென்ட் கார்டுல எடுத்து பாருங்க. கணக்கு பண்ணுங்க. நம்ம 2020ல பண்ணிருக்கோமா? இப்ப 25 அப்போ 5 வருஷம் கம்ப்ளீட் வந்து ஆகிருச்சு. சோ நம்ம இப்ப வந்து அப்ளை வந்து பண்ணலாம். சோ இன் கேஸ் நீங்க 21, 22, 23, 24லாம் பண்ணிருக்கீங்கன்னா, நீங்க வந்து இதுக்கு வந்து இன்எலிஜிபிள் தான். அத வந்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. தேவையில்லாம அலைய வந்து வேண்டாம். ஓகேங்களா? சோ இன்எலிஜிபிள். சோ அதுக்கு முன்னாடி அந்த 16, 17லாம் பண்ணிருக்கேன் ப்ரோ. சோ அப்படி பண்ணிருக்கிற கூடியவங்களுக்கு நீங்க கரெக்ட்டா பண்ணிக்கலாம். அதே மாணிக்கு ரினியூவலும் கரெக்ட்டா நீங்க வந்து பண்ணிருக்கணும். சோ 3 வருஷத்துக்கு ஒரு ரினியூவல் வந்து பண்ணுவோம். அந்த ரினியூவல் பண்றதும் நீங்க ப்ராப்பரா கரெக்ட்டா நீங்க வந்து பண்ணிருக்கீங்க அப்படின்னா, சோ இந்த ஒரு எம்ப்ளாய்மென்ட் ஐ மீன் இந்த உதவித்தொகைக்கு நீங்க தாராளமா இப்போ எலிஜிபிள். சோ ஓகே. இதுதான் இந்த 2 மெயினான விஷயம். சோ ஒண்ணு வந்து இந்த டிகிரி குவாலிஃபிகேஷன்ஸ்ல சொன்னேன். இன்னொன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கான சீனியாரிட்டி டேட் பார்த்து எப்படி நீங்க பண்ணணும்னு சொன்னேன். ஓகே. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம நீங்க டவுன்லோட் வந்து பண்ணிக்கோங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட பேர் வந்து நீங்க வந்து உங்களோட ஃபோட்டோ வந்து நீங்க ஒட்டிறணும். ஒட்டிட்டு ஒட்டுறதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா, சிக்னேச்சர் அப்படின்றத போடணும். சோ விண்ணப்ப எண், வேலைவாய்ப்பு உதவித்தொகை இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து ஆஃபீஸ் பர்ப்பஸ்க்கு நீங்க தொடவே கூடாது. விட்டுருங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் வந்து எஸ்எல்சி பாஸா, ஃபெயிலா, 12th என்ன பண்ணிருக்கீங்க? இன்னும் வந்து எல்லாமே
முடிச்சுனா டிக் 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 போட்டுக்கிட்டே வரணும். ஓகே. அதே மாணிக்கு வங்கியின் பெயர். ஸோ நெறைய பேர் கேட்கிற விஷயம் என்னன்னா, இந்த வங்கி எந்த வங்கி வச்சிருந்தா கரெக்ட்டா இருக்கும் அப்டின்னா, நான் பெர்சனலா எனக்கு மதுரை தான். ஸோ நான் மதுரை எம்ப்ளாய்மென்ட் ஆஃபீஸ்ல நான் நான் அப்ளை பண்ணும்போது கேட்டப்போ அவங்க சொன்னது என்னன்னா, கவர்ன்மெண்ட் பேங்க் வச்சிருந்தா ஓகேப்பா அப்டின்ற மாரி சொன்னாங்க. மதுரைய பொறுத்தவரைக்கும் இப்ப ரொம்ப பிரிஃபரன்ஸ் பண்ணது பார்த்தீங்க அப்டின்னா, இந்தியன் பேங்க் சொன்னாங்க. இந்தியன் பேங்க் அக்கவுண்ட் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். பட் ஆனா என்கிட்ட நான் யூஸ் பண்றது கனரா பேங்க் தான். நான் கனரா பேங்க் தான் குடுத்தேன். பட் எனக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் இல்ல. அவங்க சொன்ன மெயினான விஷயம் எஸ்பிஐ பிளஸ் பார்த்தீங்கன்னா இந்தியன் பேங்க், அதுக்கப்புறம் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், கனரா பேங்க் இது எல்லாமே கொஞ்சம் மெயினா எடுத்துக்கிறாங்க. இன்கேஸ் நீங்க பிரைவேட் பேங்க் வச்சிருக்கீங்கன்னா எடுத்துக்க மாட்டாங்க. நான் அதையும் சொல்லிடுறேன். கவர்மெண்ட் நேஷனலைஸ்டு ஆன கவர்மெண்ட் பேங்க்ல மட்டும் தான் இந்த அக்கவுண்ட் எடுக்கப்படுது. ஸோ அதனால ஒரு கவர்மெண்ட் பேங்க் கணக்கு உங்க பேர்ல இருக்கணும். ஸோ அப்ப அதுக்கான வங்கியோட பேர், அது பேங்கோட பேரு, அதோட கோடு பிளஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கவுண்ட் நம்பர் பிளஸ் ஐஎஃப்சி கோட் நம்பர் இது எல்லாத்தையுமே கரெக்டா கொடுத்துருங்க. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட கம்யூனிட்டி என்ன, அதுல மதம் என்ன வருது. ஸோ இதுல டிகிரி நீங்க என்னென்ன முடிச்சிருக்கீங்களோ தேர்ச்சி பெற்றிருக்கீங்க அப்படின்னா நீங்க எஸ் கொடுக்கணும். இல்ல இது நம்ம இதுக்கு இல்லைன்னா இல்லை அப்படின்னு சொல்லி நீங்க கொடுத்துடணும். ஸோ அதை நீங்க பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பதிவு என்னங்க, அதாவது வேலை வாய்ப்புல பதிவு செய்த ரிஜிஸ்டர் நம்பர் காமிச்சல அது நமக்கு எந்த மாவட்டம். ஸோ நீங்க எந்த மாவட்டத்தை கேட்டகரிக்குள்ள வரீங்களோ அந்த மாவட்டத்தை கொடுத்துருங்க. பதிவு செய்த தேதி நான் சொன்னல அந்த சீனியாரிட்டி டேட் அதை தான் கேட்கறாங்க, கொடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளா இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான சர்டிபிகேட் நம்பர்ஸ் அந்த மாதிரிலாம் கேட்கப்படுது. இது எல்லாத்தையுமே கொடுத்துக்கோங்க. ஸோ வீட்டில் அப்பா என்ன வேலை பார்க்குறாங்க, அவங்க என்ன உறவு முறை, அந்த மாதிரி விஷயங்கள், அதுக்கப்புறம் மொபைல் நம்பர், ஜிமெயில் ஐடி இது எல்லாத்தையும் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எம்ப்ளாய்மெண்ட்ல புதுப்பித்த நாள், அதாவது ரினியூவல் பண்ணது, ஸோ உங்களோட ரிஜிஸ்டர் நம்பரு, அஞ்சல் வழி, இந்த மாதிரி விஷயங்கள் இது பார்த்தீங்கன்னா அலுவலக பயனுக்கு தான், நீங்க தொடக்கூடாது, அவங்க கொடுத்துருவாங்க. ஓகேங்களா. ஸோ கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டேன்னா திரும்பவும் அகைன் டீடைல்ஸ் எல்லாமே இருக்குங்க. இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணிக்கோங்க. இதுல நீங்க நேரடியா நீங்க எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்தோட எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்ல போய் நீங்க நேரடியா கேட்கும்போது அவங்களே இதுக்கான டீடைல்ஸ் சொல்லுவாங்க. ஸோ இது கூட பாத்தீங்கன்னா மெயினா உங்க 10th 12th டிசி ரொம்ப மெயினா கேட்பாங்க. எல்லாமே ஜெராக்ஸ் இருந்தா போதும். எதுவும் ஒரிஜினல் தேவைப்படாது. ஜெராக்ஸ் கண்டிப்பா வேணும். ஆனா ஒரிஜினல் பாத்தீங்கன்னா ஒன்ஸ் ஆபீசர் கிட்ட நம்ம காமிச்சு அவங்க வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ பண்ணிட்டு தான் நமக்கு இந்த சிக்னேச்சரே போடுவாங்க. அதனால ஜெராக்ஸும் வேணும், ஒரிஜினலும் வேணும். ஜாதி சான்றிதழ் கட்டாயமா கேட்பாங்க. அதே மாதிரிக்கு இன்கம் சர்டிபிகேட் நான் சொன்னேன்ல அது கட்டாயமா கேட்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மெயினா உங்ககிட்ட கேட்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்றது அந்த பேங்கோட பாஸ்புக்கோட ஃப்ரண்ட் பேஜ் இருக்கும் தெரியுமா, அது ஒரு செட் ஜெராக்ஸ் பிளஸ் ஒரிஜினல் இது எல்லாத்தையும் கொண்டு போனோம். ஆபீசர் அங்க இருக்கக்கூடியவங்க ஒன்ஸ் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு நமக்கு சிக்னேச்சர் போட்டுருவாங்க. அவங்க போட்டதுல இருந்து அடுத்த ஒரு 28 நாட்களுக்கு அப்புறம் வரக்கூடிய மாசத்துல நமக்கான அமௌண்ட் எப்பயும் போல 2 மாசத்துக்கு ஒன்ஸ் அப்படின்னு சொல்லி கிரெடிட் ஆயிரும். ஸோ அது நமக்கு எவ்ரி 5ஆம் தேதியில இருந்து 8ஆம் தேதிக்குள்ள வந்துடும். ஸோ இதுதான் அதுக்கான ப்ரொசீஜருங்க. ஸோ டேட் ஓபன் பண்ணிட்டாங்க. இன்கேஸ் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இல்ல யாராச்சும் நீங்க இது சம்பந்தமா வாங்கணும்னா இதுதான் டீடைல் நான் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். இதை தாண்டி உங்களுக்கு வேற டவுட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். ஸோ இதே மாதிரி